ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேட்பாளருக்கு வந்து அந்த தொகுதியில மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கா? சாதி அடிப்படையில, மத அடிப்படையில, இன அடிப்படையில, பொருளாதார அடிப்படையில அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கா? அப்படின்னு அந்த அரசியல் வட்டாரத்துல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வேட்பாளருக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அங்கு உள்ள சமூக ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக மக்கள் அவர்களை ஆதரிப்பார்களா அப்படின்னு முக்கியமா தேர்வு செய்றாங்க. இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அப்படிதான் வேட்பாளரை தேர்வு செய்றாங்க. அது வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த கேண்டிடேட்ட இந்த இடத்துல போட்டா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது என்ன மாரியான பார்வை? இது ஜனநாயக பார்வை கிடையாது. அது மட்டும் தெளிவா புரியுது. மத்தபடி மக்கள எப்படி அந்த இடத்துல நம்ம வேட்பாளர மக்களை ஏமாத்தி ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற பார்வைய தான் நான் பார்க்குறேன். இப்படிதான் இங்க உள்ள அரசியல் நடக்குது. 1. அடுத்தது நம்ம தொகுதியில நிக்கக்கூடிய வேட்பாளர், அவரு எத வச்சு வேணா நம்மள்ட்ட வரட்டும். மத ரீதியாவோ, மொழி ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, வேற சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் என்ன மாரியான டாபிக் வேணா வச்சு எங்ககிட்ட ஒரு அரசியலுக்காக வந்து வாக்கு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நம்ம எந்த அடிப்படையில அவருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வேலை என்ன? சட்டத்தை இயற்றணும். சட்டமன்றத்துல போய் என் மக்களுக்கு எந்த வேலை தேவை? எந்த வேலை தேவையில்ல? என் மக்களுக்கு எந்த விதமான சட்டம் தேவை? எந்த விதமான சட்டம் தேவையில்ல? அப்படின்னு பரிசீலனை பண்ணி, அந்த சட்டத்த சட்டமன்றத்துல இயற்றுறது சட்டமன்ற உறுப்பினரோட வேலை. 1 தொகுதிக்காக ஒதுக்கக்கூடிய நிதியிலிருந்து என் தொகுதி மக்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் என்னால் செஞ்சு தந்த முடியும். இன்னமும் செஞ்சு தருவேன். அப்படின்னு பேசுற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு புறம் இருந்தாலும், என்னுடைய மக்கள அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்த்தப் போறேன். புது புது திட்டங்கள கொண்டு வரப் போறேன். இப்படின்னு சொல்ற சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தான் என்னுடைய மக்கள் ஆதரிக்க வேண்டும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஆண்ட கட்சி, அந்த கட்சியில நடந்த பெரும் குற்றங்கள், எவ்வளவோ வழக்குகள், எவ்வளவோ கொலைகள், எவ்வளவோ கிரைம் இது எல்லாத்தையும் அந்த அரசாங்கம் அத எப்படி வழி நடத்துச்சு? அதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான ஜஸ்டிஃபை நடந்ததா? அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிக்கணும். அடுத்தது பெரும்பான்மையா என்னுடைய மக்களுக்கு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே கிடைக்கிற வகையில ஒரு அரசு வந்து தமிழ்நாட்ட ஆளணும். அதுக்கான அரசு எந்த அரசுன்னு பார்த்து கண்டிப்பா வாக்களிங்க. ஆனா குறிப்பா சமூக ரீதியாவோ, சமுதாய ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, மொழி ரீதியாவோ எந்த ஒரு தலைவரையும் தேர்ந்தெடுக்க வேணாம். அப்படி தேர்ந்தெடுத்த தலைவர் அடுத்த காலகட்டத்துக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் அதுவே உதாரணமா அமைஞ்சிரும். நம்ம எதெல்லாம் பொதுவான பார்வை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ, அத வச்சு அரசியல் செய்ற மாரி ஆயிடும்.